அஸ்ஸலாமு இன்றைக்கி சனிக்கிழமை பசங்களுக்கு ஸ்கூல் லீவுங்கனால காலையில் எந்திரிச்சோடனே நல்லா வெயில் போட்டுச்சு. துணியை ஊற வச்சு கையோடு துவைச்சிட்டேங்க. நேற்று நைட்டு பாத்திரம் விளக்கி வச்சுருந்தேன். அது நல்லா காஞ்சிச்சு. அதையும் எடுத்து வச்சாச்சு. சட்டி பாத்திரத்தை மட்டும் வெயிலில் வச்சுருக்கேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி பீட்ரூட் ஜூஸ் போட்டு குடிக்கிறப்ப நல்லாவே இல்லை அப்படின்னு. ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதோட கேரட்டும் அதோட நடுச்சக்கரையும் கிரைண்ட் பண்ணி குடிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இந்த வட்டம் பீட்ரூட்டையும் கேரட்டையும் போட்டு தான் ஜூஸ் பண்ணேன். பசங்க லீவில் இருக்கனால அவங்களுக்கு சேர்த்தே போட்டேன். என் பையனுமே ரொம்ப விரும்பி குடித்தா. ரொம்ப நன்றி சிஸ்டர். இன்றைக்கி மதியத்துக்கு வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு தான் வைக்க போகிறேன். எனக்கு பர்சனலாக வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரொம்பவுமே பிடிக்கும். ஆனால் பாப்பாவுக்கும் சரி அஸ்கருக்கு யாருமே புளிக்குழம்பு பிடிக்காது. ஆனால் பாப்பாவுக்கு வெண்டைக்காய் பிடிக்கும்னால இன்றைக்கி வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சேன். எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட்டியாக தான் வைப்பாங்க, தண்ணியாக வைக்கவே மாட்டாங்க. அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி இன்றைக்கி வச்சேன். அதுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா பாவக்காய் பொரியல் வச்சேன். சாப்பிட்டதுக்கப்புறம் துணி நல்லா காஞ்சிச்சு. அதையும் கையோட மடிக்க வச்சு ஆரம்பிச்சிட்டேன். மாமி மெட்ராஸ்லேருந்து வந்தாங்க. இவ்வளோ பெரிய கொய்யாக்காய் வாங்கிட்டு வந்தாங்க. அதை சாப்பிட்டு ஸ்நாக்ஸை முடிச்சாச்சு.